வெல்கம் டு டிஎன் போஸ்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5. அதில் டெஃபினிஷன்ஸ். ரூல் 1, போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல். போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல்ங்கிற டேர்ம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ எல்லா சர்க்கிளுக்கு இப்போ நம்ம ஹையரார்க்கியை ஞாபகப்படுத்திக்கலாம். இப்போ ஒவ்வொரு சர்க்கிள் தான் ஒரு ஸ்டேட்டுக்கு முக்கியமான ஒரு ஹையரார்க்கின்னு சொல்லுவாங்க. அந்த சர்க்கிளுக்கு கீழே உங்களுக்கு ரீஜன்ஸ் இருக்கும். அந்த ரீஜன்ஸுக்கு கீழே டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த எல்லா கேட்டகரிஸுக்கும் ஆஃபீஸர் இன்சார்ஜ் யார் அப்படிங்கிறது தான் இந்த போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல்ங்கிற டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல், பிரின்சிபல் சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல் ரெண்டுமே சிமிலர் தான். இதே ஒரு ரீஜனுக்கு இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல். இது காமனாக போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல் தான் நம்ம சொல்லுவோம். ரீஜனல் போஸ்ட் மாஸ்டர் நம்பர் அப்படிங்கிறது பியூர் டெக்னிக்கல், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் டைரக்டர் ஆஃப் போஸ்டல் சர்வீசஸ், அதாவது எல்லா ரீஜன்ஸ்லேயும் சர்க்கிள்ஸ்லேயும் டைரக்டர் ஆஃப் போஸ்டல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட்லேயும் நமக்கு இந்த ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ டிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், பிஎம்ஜியாக இருக்கட்டும், சிபிஎம்ஜியாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஒரே ரேங்க் தான். அதாவது இவங்க எல்லாருமே யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதி அதில் ஐபிஓஎஸ் ரேங்க்ஸ் வாங்குறவங்க தான். ஐபிஓஎஸ்னால் உங்களுக்கு குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ரூல் 2, ரயில்வே மெயில் சர்வீசஸ். ரயில்வே மெயில் சர்வீசஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேரேஜ் ஆஃப் மெயில்ஸ். இப்போது போஸ்ட் ஆஃபீஸில் புக் பண்ணக்கூடிய எல்லா ஆர்டிகல்ஸும் வேறு லொக்கேஷனுக்கு போகணும், அந்தந்த டெஸ்டினேஷனுக்கு கரெக்டாக டைமில் ரீச் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆஃபீஸ் தான் ரயில்வே மெயில் சர்வீஸ். இவங்க எப்படியெல்லாம் மெயில்ஸை கேரி பண்ணுவாங்கன்னா ரெயில்ஸில், ரோட்ஸில், ரிவர்ஸில், ஏரில். ரெயில் நெட்வொர்க் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ரயில்வே ஸ்டேஷன்ஸில் இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸ் மூலிமா கனெக்ட் பண்ணுவாங்க. ரோட் நெட்வொர்க் நம்ம வெஹிக்கிள்ஸ் மூலிமா கனெக்ட் பண்ணுவாங்க. ஆர்டிஎன்னு சொல்லுவாங்க, ரோட் டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க். அந்த வெஹிக்கிள் மூலிமா அது கலோக்கியெல்லாம் மெயில் வேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதன் மூலிமாவும் கனெக்ட் பண்ணுவாங்க. ரிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டர்னல் கனெக்டிவிட்டிக்காக ஆரம்ப காலங்களில் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போ அது பெரும்பாலும் பயன்பாட்டில் இல்லை. நெக்ஸ்ட் ஏர்னால் நமக்கு தெரியும், ட்ரெடிஷ்னல் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃப்ளைட்ஸும் அதில் கனெக்டிவிட்டி ஃப்ளைட்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்எம்எஸ் ஆஃபீஸஸ்ங்கிறது போஸ்ட் ஆஃபீஸிலேருந்து வரக்கூடிய மெயில்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. மெயில் ஆஃபீஸஸில் புக் பண்ணுற ஆர்டிகல்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. செக்ஷன்ஸ் இருக்கிற ஆர்டிகல்ஸையும் கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்க கலெக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டு ஒர்க்குமே பார்ப்பாங்க. அவங்களுக்கு இன்வேர்டும் இருக்கும், அவுட்வேர்டும் இருக்கும். ரூல் 4, சூப்பரண்டன்ட். இப்போது போஸ்டல் டிவிஷன்ஸ் அப்படின்னு நம்ம பேசணும். அந்த ஹையரார்க்கி எகைன் நம்ம பார்த்துடலாம். அதாவது சர்க்கிளுக்கு கீழே ரீஜன்ஸ், ரீஜன்ஸுக்கு கீழே டிவிஷன்ஸ். இப்போ டிவிஷனோட இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தோம்னா சூப்பரண்டன்ட் சொல்லுவாங்க. இதே ஆர்எம்எஸ் டிவிஷனுக்கு இன்சார்ஜும் சூப்பரண்டன்ட் தான் சொல்லுவாங்க. அங்கே எஸ்பிஓஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே ஆர்எம்எஸ் டிவிஷன்னா எஸ்ஆர்எம்னு சொல்லுவாங்க. எஸ்ஆர்எம் அல்லது எஸ்பிஓஸுக்கு அந்த டிவிஷனுடைய ஃபுல் பவர்ஸ் இருக்குது, அதுவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் இருக்குது. அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா ஆஃபீஸர்ஸும் அவங்களுக்கு சபார்டினேட் தான். இவங்க சூப்பரண்டன்ட்டுங்கிறவங்க நெக்ஸ்ட் லெவல் ஆஃபீஸர். அவங்களுக்கு டிபிஎஸ் அண்ட் பிஎம்ஜி, தே வில் டைரக்ட்லி ரிப்போர்ட் டு பிஎம்ஜிஸ். ஒரு சில எஸ்பிஓஸ் சர்க்கிள் இன்சார்ஜுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சூப்பரண்டன்ட்ங்கிற டேர்ம் சீனியர் சூப்பரண்டன்ட்டும் சொல்லுவாங்க. சீனியர் சூப்பரண்டன்ட் ஆஃப் போஸ்டல் டிவிஷன்ஸும் இருக்குது, ஆர்எம்எஸ் டிவிஷன்ஸும் இருக்குது. சீனியர் சூப்பரண்டன்ட் ஆஃப் போஸ்டல் டிவிஷன்ஸை எஸ்எஸ்பிஓஸ்ன்னு சொல்லுவோம். சீனியர் சூப்பரண்டன்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் டிவிஷன்ஸை எஸ்எஸ்ஆர்எம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் மாஸ்டரும் சூப்பரண்டன்ட் ரேங்க் தான். இந்த சீனியர் சூப்பரண்டன்ட்னு சொல்லக்கூடியவங்களும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் மாஸ்டர்னு சொல்லக்கூடியவங்களும் குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ் கேட்டகரியில் தான் வருவாங்க. அதே சூப்பரண்டன்ட், அதாவது டிவிஷன் இன்சார்ஜ்னு சொல்லக்கூடியவங்க குரூப் பி ஆஃபீஸர்ஸுக்கு வருவாங்க. நெக்ஸ்ட் ரூல் 5, ஹெச்ஓ. ஹெச்ஓன்னா நமக்கு தெரியும், எல்லா டவுன்ஸ்லேயும் முக்கியமான சிட்டிஸ்லேயும் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆஃபீஸ் தான் ஹெட் ஆஃபீஸ். ஹெட் ஆஃபீஸுங்கிறது பொதுவாகவே எல்லா வகையான டிரான்சாக்ஷன்ஸும் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. எல்லா வகையான மெயில் டிரான்சாக்ஷன்ஸ், பார்சல் புக்கிங்ஸ், பிஓஎஸ்பி டிரான்சாக்ஷன்ஸ், ஐபிபிபி டிரான்சாக்ஷன்ஸ், இந்த மாதிரி ஆதார் டிரான்சாக்ஷன், எல்லா வகையான சிட்டிசன் சென்ட்ரிக் சர்வீசஸும் ஹெச்ஓஸில் ஃபங்க்ஷன் ஆகும். ஹெச்ஓஸுக்கு கீழே சப் ஆஃபீஸஸ் இருக்கும், அதே மாதிரி பிரான்ச் ஆஃபீஸஸும் இருக்கும். ஒரு சில ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனுக்காகவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்க்காகவும்
பிரான்ச் ஆஃபீஸஸும் ஒரு சில ஹெச்ஓக்கு கீழே மேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா வகையான ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸும் அந்தந்த ஹெச்ஓஸ்லேயே அக்கௌண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹெச்ஓவோட இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தா ஹெட் போஸ்ட் மாஸ்டர். நெக்ஸ்ட்டு ரூல் 5A விசேட் ஸ்டேஷன்ஸ். ஸோ விசேட் ஸ்டேஷன்ஸ்னால் இப்போ வந்து மணி ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து இப்போ கரண்ட்டில் இஎம்ஓ அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம புக் பண்ணிகிட்ருக்கோம். இனிஷியலாக மணி ஆர்டர்ஸ் எல்லாம் எப்படி ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலாக மணி ஆர்டர் ஃபார்ம்ஸை புக் பண்ணதுக்கப்புறம் அந்தந்த டெஸ்டினேஷன் போஸ்ட் ஆஃபீஸஸ்க்கு அனுப்புவாங்க. அந்த ஃபார்ம்ஸை பேஸ் பண்ணி போஸ்ட்மேனுக்கு பேமெண்ட் ஆர்டர் கொடுத்து அந்தந்த ரிசீவருக்கு மணி ஆர்டர் பணமாக போய் சேர்ந்துட்டு இருந்துச்சு. அவங்க பணம் வாங்கினதுக்கப்புறம் அந்த அக்னாலஜ்மெண்ட் புக் பண்ண ஆஃபீஸுக்கு திரும்பி வரும். ஸோ இப்படித்தான் வந்து மணி ஆர்டர்ஸ் வந்து ஆரம்ப காலங்களில் டிரான்ஸ்மிஷன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1995ல் உங்களுக்கு சேட்டலைட் டெக்னாலஜியை பயன்படுத்தி விசேட் ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிற செலக்டட் போஸ்ட் ஆஃபீஸஸ்க்கு அந்த பவர்ஸை கொடுத்தாங்க. விசேட் அப்படின்னா வெரி ஸ்மால் அப்பர்ச்சர் டெர்மினல். அதாவது டெக்னாலஜி இண்டக்ஷனுடைய ஆரம்ப காலங்களில் விசேட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மணி ஆர்டர்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணாங்க. அப்போது அந்த மணி ஆர்டர்ஸ்க்கு பேர் வந்து எக்ஸ்டெண்டட் சேட்டலைட் மணி ஆர்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சில எக்ஸ்டென்ஷன் கவுண்டர்ஸ்களையும் செலக்டட் போஸ்ட் ஆஃபீஸஸில் மட்டும் இந்த விசேட் மணி ஆர்டர் பயன்பாட்டில் இருந்துச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா எலக்ட்ரானிக் மோட் ஆஃப் மீன்ஸில் நம்ம மணி ஆர்டர்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது மணி ஆர்டர் ஃபார்ம்ஸு புக்கிங் ஆஃபீஸ்லேயே இருக்கும். அந்த டேட்டா மட்டும்தான் எந்த டெஸ்டினேஷனோ அந்த ஆஃபீஸுக்கு போய் சேரும். இதெல்லாம் வந்து ரொம்ப டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டில் நம்ம கொண்டு வந்ததுனால 24 ஹவர்ஸ் அதாவது வித்தின் 48 ஹவர்ஸ்லேயே ஈவன் இன்ஸ்டண்ட்டாக கூட இப்போ புக் பண்ண ஆஃபீஸில் மணி ஆர்டர் புக் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டெஸ்டினேஷன் ஆஃபீஸ்க்கு செக் பண்ணாங்கன்னா இமீடியட்டாக அந்த மணி ஆர்டர் ரிசீவ் ஆகிருக்கும். இதில் பல வகையான டெக்னாலஜிஸை கடந்து வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஹைப்ரிட் மெயில் சர்வீஸ் ரூல் 5C. இது என்னன்னு சொல்லலாம்னா இபோஸ்ட்னுடைய வெர்ஷன் 1.0ன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது வந்து எலக்ட்ரானிக் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ரிட்டன் மெட்டீரியல். அதாவது ஒரு ஆஃபீஸிலிருந்து இன்னொரு ஆஃபீஸஸ்க்கு எலக்ட்ரானிக் மோட் ஆஃப் டேட்டாவை சென்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு மெசேஜஸை சென்ட் பண்ணுவாங்க. இது வந்து 1 to 1ஆகவும் இருக்கலாம், 1 to manyயாகவும் இருக்கலாம். இது வந்து விசேட் மூலியமாகவும் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஸோ விசேட்ங்கிறது ஒரு இனிஷியல் டெக்னாலஜி இண்டக்ஷன்னு சொல்லலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இபோஸ்ட் சர்வீசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டட் மெசேஜ் இருக்கும். அதாவது ஒரு பிடிஎஃபாக இருக்கலாம், ஒரு ஸ்கேன்டு காப்பியாக இருக்கலாம், ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம். நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளோ பயன்படுத்துகிறாங்கிற பொறுத்து நம்ம சார்ஜஸ் அதுக்கு கொடுக்குறோம். இபோஸ்ட் 2.0 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதாவது ஒரு முனிசிபாலிட்டிலேருந்து டேக்ஸ் பில் ரிமைண்டராக இருக்கலாம், ஒரு க்ரீட்டிங் கார்டாக இருக்கலாம், ஒரு க்ரீட்டிங் மெசேஜஸாக இருக்கலாம், ஒரு ஹாப்பி பர்த்டே விஷஸாக இருக்கலாம், ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம இபோஸ்ட்டில் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஆரம்ப காலங்களில் நம்ம இந்த ஹைப்ரிட் மெயில் சர்வீஸ் அப்படிங்கிற சர்வீஸை விசேட் மூலிமா பயன்படுத்திகிட்டு இருந்தோம். ரூல் 6 ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ் GPO. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ் சிச்சுவேட்டட் அட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃப் எ சர்க்கிள். அதாவது சர்க்கிள் ஹெட் குவார்ட்டர்ஸில் எல்லாத்துலேயும் பெரிய போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்கும். அதாவது பெரிய சிட்டிஸ் ஈவன் மெட்ரோஸில் ரொம்ப பெரிய ஆஃபீஸஸ், அதாவது டிரான்சாக்ஷன்ஸ் எல்லா வகையான டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய ஹெச்ஓஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓக்கு யார் ஆஃபீஸ் இன்சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் டைம் ஸ்கேல் ஆஃபீஸர். அதாவது எஸ்எஸ்பிஓஸ் ரேங்கில் இருக்கக்கூடிய சீனியர் டைம் ஸ்கேல் ஆஃபீஸர் தான் ஆஃபீஸ் இன்சார்ஜாக இருப்பாங்க. அவங்க தான் போஸ்ட் மாஸ்டர். இந்த மாதிரி ஆஃபீஸஸ்க்கெல்லாம் போஸ்ட் மாஸ்டர் சீஃப் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே செகண்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறவங்க குரூப் பி ஆஃபீஸர்ஸ் எஸ்பிஓஸ் ரேங்கில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து நார்மலாக சீனியர் போஸ்ட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் பி ஆஃபீஸர்ஸ் ரிப்போர்ட்ஸ் டு சீனியர் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ். அதாவது குரூப் பி ஆஃபீஸர்ஸ் வந்து எஸ்எஸ்பிஓஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ரூல் 7 சப் போஸ்ட் ஆஃபீஸ். A sub-post office is a post office subordinate to and in account with the head office. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஹெட் ஆஃபீஸஸ்க்கு கீழே நிறைய சப் போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்கும். இந்த சப் போஸ்ட் ஆஃபீஸஸில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான டிரான்சாக்ஷன்ஸும் ஹெச்ஓஸில் தான் அக்கௌண்ட் பண்ணுவாங்க.
எல்லா சப் ஆஃபீஸஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட ஹெச்ஓஸ் மேப் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரே டிவிஷனுக்கு கீழே மோர் தென் ஒன் ஹெச்ஓஸ் கூட இருக்கலாம். அப்போது ஒரு சில செட் ஆஃப் சப் ஆஃபீஸஸை ஒரு சில ஹெச்ஓஸ்க்கு மேப் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஒரு சப் ஆஃபீஸ் அப்படிங்கிறது டவுன் சப் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னா இப்போ ஹெச்ஓஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி டவுனுக்குள்ளே தான் சிச்சுவேட் ஆகிருக்கும். அதாவது சிட்டிஸ் ஆர் டவுன்ஸில் சிச்சுவேட் ஆகிருக்கும். அந்த டவுன் ஆர் சிட்டி ரேடியஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய சப் ஆஃபீஸஸ் எல்லாம் டவுன் சப் ஆஃபீஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ரூல் 8 பிரான்ச் ஆஃபீஸ். பிரான்ச் ஆஃபீஸஸ்ங்கிறது சப் ஆஃபீஸுக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஆஃபீஸஸ். பிரான்ச் ஆஃபீஸஸ்லையும் சப் ஆஃபீஸஸ்லையும் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். அவங்கவுங்களுக்கே உண்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் லிமிட்ஸ் எல்லாமே சப் ஆஃபீஸுக்கு ஒரு மாதிரியும் பிரான்ச் ஆஃபீஸஸ்க்கெல்லாம் ஒரு மாதிரியும் செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான கிராமங்களையும் கனெக்ட் பண்ணக்கூடிய எல்லா விதமான ஹில்லி டெரைனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஆஃபீஸஸ் வந்து பிரான்ச் ஆஃபீஸஸ் தான். அதனால தான் நம்மளுடைய நெட்வொர்க் ரொம்ப பெரிய வாஸ்ட் நெட்வொர்க்காக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லாஜிஸ்டிக் பவர் ஹவுஸாகவும் மாறப்போகிறோம் அப்படின்னு மினிஸ்ட்ரியிலேருந்து நமக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில ஹெச்ஓஸ்க்கு கீழே பிரான்ச் ஆஃபீஸஸ் இருக்கும். ஹெச்ஓஸ் வழக்கமாக எங்கே இருக்கும்? டவுன்ஸ்லையும் சிட்டிஸ்லையும் லொக்கேட் ஆகிருக்கும். அந்த ஹெச்ஓஸ் கீழே இருக்கிற பிரான்ச் ஆஃபீஸஸ்க்கெல்லாம் டவுன் பிரான்ச் ஆஃபீஸஸ்னு பேர். ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் ஹெச்ஓஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய டவுன் சப் ஆஃபீஸஸ்ன்னு சில இதெல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அது எங்கேன்னா டவுன்ஸ்லேயும் சிட்டிஸ்குள்ளே இருக்கக்கூடிய ரேடியஸ், அதாவது அந்த ஹெச்ஓ லொக்கேட் ஆகிருக்கிற டவுன் ஆர் சிட்டியினுடைய ரேடியஸில் இருக்கக்கூடிய சப் ஆஃபீஸஸ் எல்லாம் டவுன் சப் ஆஃபீஸனும், அந்த ஹெச்ஓடைய ரேடியஸ் அதாவது டவுன் ரேடியஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரான்ச் ஆஃபீஸஸ் எல்லாம் டவுன் பிரான்ச் ஆஃபீஸஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரூல் 9A டிரான்சிட் ஆஃபீஸ். டிரான்சிட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் தான். இட் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் ஏ லைன் ஆஃப் த்ரூ மெயில் கம்யூனிகேஷன். அதாவது டிரான்சிட் ஆஃபீஸுங்கிறது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ். அதாவது ஜாகிரபிக்கலாக ஒரு ஹில்லி டெரைனாக இருக்கலாம் அல்லது பிளைன்ஸ் ஆஃபீஸஸாக இருந்தாலும் ஒரு ரிமோட் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் ஆஃபீஸை கடந்து போனால் மட்டும்தான் அதை தாண்டி இருக்கிற ஆஃபீஸஸை லிங்க் பண்ண முடியும். அப்படிங்கிற ஆஃபீஸை தேர்ந்தெடுத்து டிரான்சிட் ஆஃபீஸுன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஆர்எம்எஸ் ஆஃபீஸிலேருந்து டைரெக்டாக அந்த ஆஃபீஸ்க்கு பேக் க்ளோஸ் பண்ண முடியாதுங்கிறனால டேரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக க்ளோஸ் பண்ணாலும் டேரெக்டாக ரீச் பண்ண முடியாது. எப்போ ரீச் பண்ண முடியும் அப்படின்னா இந்த டிரான்சிட் ஆஃபீஸை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் ரீச் பண்ண முடியும். இந்த ஆஃபீஸஸில் சார்ட்டிங்குங்கிற ஒர்க்கு நடக்காது. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பேக்ஸை ரிசீவ் பண்ணுவாங்க, ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. எதுக்காக இந்த ஒர்க்கு நடக்குது அப்படின்னா திஸ் இஸ் டு ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் லூஸ் பேக்ஸ். லூஸ் பேக்ஸ்னால் அன்சார்ட்டட் ஆர்டிகல்ஸ், சார்ட்டிங்கே பண்ணாத ஆர்டிகல்ஸ் வரக்கூடிய பேக்ஸின் எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஆஃபீஸ் தான் டிரான்சிட் ஆஃபீஸ். நெக்ஸ்ட் ரூல் 9B டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ், டிஎம்ஓ. டிரான்சிட் மெயில் ஆஃபீஸுங்கிறது பிரான்ச் ஆஃபீஸினுடைய அதாவது ஆர்எம்எஸ்னுடைய ஒரு பிரான்ச் தான். இங்கே க்ளோஸ்டு பேக்ஸ் ஆர் ரிசீவ்ட் அண்ட் டெஸ்பேச்டு. ஏற்கனவே டிரான்சிட் ஆஃபீஸில் பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் சார்ட்டிங் ஆஃப் மெயில்ஸ் பண்ண மாட்டாங்க. சார்ட்டிங்கிறது ஆர்எம்எஸ்லேயே முடிஞ்சு போயிடும். இந்த லொக்கேஷன்ஸ்லாம் ஜஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் பண்ணுவாங்க. இந்த டிரான்சிட் மெயில் ஆஃபீஸஸ்க்கு மெயில் ஏஜெண்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட் ரேங்கில் இருக்கக்கூடியவங்களும் மெயில் கார்டு, போஸ்ட்மேன் ரேங்கில் இருக்கக்கூடியவங்களும் தான் இன்சார்ஜாக இருப்பாங்க. டிஎம்ஓ கேன் ஃபங்க்ஷன் இன் எ நம்பர் ஆஃப் செட்ஸ் டிபெண்டிங் அப்பான் த ரெக்யர்மெண்ட்ஸ். அதாவது எவ்வளோ தேவை இருக்கோ, எவ்வளோ செட்ஸ் தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணிக்கலாம். when a TMO functions in a night set, the same set works throughout the night and does not work the next night. அதாவது ஒரு செட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டாங்க நைட் அப்படின்னா அடுத்த நாள் வந்து வேறு செட்டு ஒர்க் பண்ணுவாங்க. இங்கே செட்டுங்கிறது நம்ம ஷிஃப்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ஆன் த நெக்ஸ்ட் நைட் another set will work. இது மாதிரி செட் ஆஃப் பீப்புள் மாறிக்கிட்டு இருப்பாங்க. ஆர்எம்எஸில் டிஎம்ஓங்கிறது ஒரு பிரான்ச். நெக்ஸ்ட் ரூல் 9C சிடிஎம்ஓ, கம்ப்யூட்டரைஸ்ட் டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ். நம்ம டிஎம்ஓ எப்படி பண்ணணுமோ அதை மேனுவலாக ஹேண்டில் பண்ணாங்க. இதே ஒரு கம்ப்யூட்டரோட அசிஸ்டன்ஸ் வச்சு பண்ணுறாங்க வித் த எய்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா அதை கம்ப்யூட்டரைஸ்ட் டிரான்சிட் மெயில் ஆஃபீஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எங்கெல்லாம் இருக்குன்னா ஒரு முக்கியமான சிட்டிஸ் அல்லது டவுன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய இடங்களில் சிடிஎம்ஓ இருக்கும். நெக்ஸ்ட் ரூல் 10 சார்ட்டிங் ஆஃபீஸ். A sorting office
may receive articles of all kinds of sorting. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு மெயில் புக் பண்ணதுலேருந்து டெஸ்டினேஷனை போய் சேர்றதுங்கிறது ஒரு சார்ட்டிங் ஆஃபீஸ் மூலியமாக தான் போய் சேர முடியும். அதாவது எல்லா வகையான ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்ஸ், செகண்ட் கிளாஸ் மெயில்ஸ், பார்சல்ஸ், லெட்டர்ஸ் எல்லா வகையான மெயில்ஸையும் அவங்க சார்ட் பண்ணுவாங்க. சார்ட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, இப்போ டெஸ்டினேஷனுக்கு டைம் பவுண்டில் ரீச் ஆகிறதுக்கு நமக்கு இந்த சார்ட்டிங் ஆஃபீஸஸில் தேவைப்படுது. இது வால்யூம் ஆஃப் மெயில்ஸை ரிப்பீட்டடாக ஹேண்டில் பண்ணுறத தவிர்க்கறதுக்கு உபயோகமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி யுகத்தில் எவ்ரி செகண்ட் கவுண்ட்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம 24 hour டெலிவரி, 48 hour டெலிவரிங்கிற கான்செப்டை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த சார்ட்டிங் ஆஃபீஸஸோட ரோல் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். சார்ட்டிங் ஆஃபீஸஸ் பின்கோடு வைஸாகவும் ஏரியா வைஸாகவும் மெயில்ஸை பிரிக்கிறனால அந்தந்த டெஸ்டினேஷனுக்கு போகக்கூடிய மெயில்ஸ் சீக்கிரமாக போய் சேர முடியும். ஸோ ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன், சே ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைக்கு போகிற ஆர்டிகல்ஸ் எகைன் அண்ட் எகைன் திருச்சிக்கோ மதுரைக்கோ வர வேண்டியதில்லை. அந்த மாதிரி ரிப்பீட்டட் ஹேண்ட்லிங் ஆஃப் மெயில்ஸை குறைக்கிறதோட பங்கு தான் இந்த சார்ட்டிங் ஆஃபீஸ். நெக்ஸ்ட் ரூல் 10A AMPC ஆட்டோமேட்டிக் மெயில் ப்ராசஸிங் சென்டர். ஸோ இது வரைக்கும் நம்ம ஆர்எம்எஸ் யூனிட் பற்றி பேசினோம். அதுங்க எல்லாமே மேனுவலாக ஹியூமன்ஸ் தான் மெயில்ஸை சார்ட் பண்ணுவாங்க. இது ஒரு டெக்னாலஜியோட பெரிய ஒரு ரெவல்யூஷன்னு சொல்லலாம். ஆட்டோமேட்டிக் மெயில் ப்ராசஸிங் சென்டர் இது இந்தியன் போஸ்ட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சுன்னு சொல்லலாம். இது இப்போ கரண்ட்டாக சென்னை, மும்பை அண்ட் நியூ டெல்லி போன்ற மிகப்பெரிய மெட்ரோ சிட்டிஸில் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே 2 வகையான மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. லெட்டர் சார்ட்டிங் மிஷின்ஸ் LSMs அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்ஸை உங்களுக்கு சார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்ஸ்க்கு கெப்பாசிட்டி 35,000 மெயில்ஸ் பெர் ஹவர் இது சார்ட் பண்ணும். அதே மாதிரி ஸ்பீட் போஸ்ட் எல்லாம் மிக்ஸ்டு மெயில் சார்ட்டர் MMS அந்த மிஷின்ஸ் மூலிமா சார்ட் பண்ணுறாங்க. இது ஒரு 18,000 மெயில்ஸ் பெர் ஹவர் சார்ட் பண்ணும். ஸோ இது எதனால் இந்த மாதிரி மிஷின்ஸை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ வித்தின் த மெட்ரோஸ்க்கு வரக்கூடிய லெட்டர்ஸை ஹெவி வால்யூம்ஸில் இருக்கிறனால அவங்க அதை பிரிக்கிறதுக்கு மேனுவல் லேபர் யூஸ் பண்ணாங்கன்னா இட் டேக்ஸ் டூ மச் டைம். இது ரொம்ப ஸ்பீட் அண்ட் அக்யூரஸியாக இந்த வேலையை பண்ணுது. ஸோ டெக்னாலஜியோட ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஸோ ஆட்டோமேட்டிக் மெயில் ப்ராசஸிங் சென்டர் அப்படிங்கிறது இனி வருங்காலங்களில் தவிர்க்க முடியாத ஒரு எக்யூப்மெண்ட். நெக்ஸ்ட் ரூல் 10B கம்ப்யூட்டரைஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர்ஸ் CRCs. CRC இஸ் த ரெஜிஸ்ட்ரேஷன் பிரான்ச் ஆஃப் அ மெயில் ஆஃபீஸ். அதாவது ஆர்எம்எஸ் ஆஃபீஸில் எங்கெல்லாம் புக்கிங் பண்ணுறாங்களோ அதெல்லாம் CRCஸ்ன்னு சொல்லுவாங்க. CRCனா புக்கிங் கவுண்டர்ஸ்னு சொல்லலாம். கொலோக்கியலாக சொல்லும்போது புக்கிங் கவுண்டர்ஸ்னு சொல்லலாம். இது மெயில் ஆஃபீஸஸில் லொக்கேட் ஆகிருக்கும். மெயில் ஆஃபீஸ் இல்லாமல் நியரஸ்ட் லொக்கேஷன்ஸ்லையும் இந்த CRC கவுண்டர்ஸ் ஃபங்க்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் ரூல் 11 சார்ட்டிங் சப் ஆஃபீஸஸ். அதாவது இப்போது சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் மார்க்கமாக வரக்கூடிய ட்ரெயின்ஸ் எல்லாம் முக்கியமான ரயில்வே ஜங்ஷன்ஸை கடந்து வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜோலார்பேட்டை, சேலம் அந்த மாதிரி ஜங்ஷன்ஸ் எல்லாம் மற்ற லொக்கேஷன்ஸ், அதாவது நார்த் இந்தியா போன்ற லொக்கேஷன்ஸுக்கு போகக்கூடிய ட்ரெயின்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஜங்ஷன்ஸாக இருக்கும். இப்போது இந்த சார்ட்டிங் சப் ஆஃபீஸஸ்லாம் அந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் அமைச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, லெட்டர்ஸ் அட்ரஸ்டு டு தோஸ் லொக்கேஷன்ஸ் அல்லது லெட்டர்ஸ் அட்ரஸ்டு டு லொக்கேஷன்ஸ் பாஸ்ட் பை தட் லொக்கேஷன், அதை கடந்து போகக்கூடிய லொக்கேஷன்ஸுக்கு அட்ரஸ் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் அந்த சார்ட்டிங் சப் ஆஃபீஸஸில் சார்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இது டைம் கன்சம்ஷனை குறைக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட லொக்கேஷன். இதில் எல்லா வகையான மெயில்ஸும் சார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரூல் 11A நோடல் போஸ்ட் ஆஃபீஸ். நோடல் போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் a post office where letters will be received from neighboring post office. எதுக்காக அப்படின்னா, டு ரெடியூஸ் த பீக் ஹவர் ப்ரெஷர் இன் த லோக்கல் சார்ட்டிங் ஆஃபீஸ். அதாவது பெரிய பெரிய சிட்டிஸஸில் சார்ட்டிங் ஆஃபீஸோடைய ஒர்க்லோட குறைக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட போஸ்ட் ஆஃபீஸஸ் தான் இந்த நோடல் போஸ்ட் ஆஃபீஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நோடல் போஸ்ட் ஆஃபீஸஸ் will decide sorting based on the instructions from RMS superintendents. Next, Rule 11B Central Bagging Unit or Kendriya Bagging Unit. A central bagging unit is a branch of RMS office. இந்த branches என்ன செய்வாங்கன்னா, bundles prepared from post offices
and mail offices are grouped and enclosed in direct bags. அதாவது ஒரே பின்கோட்ஸுக்கு போகக்கூடிய மல்டிபிள் லெட்டர்ஸை ஒன்றா குரூப் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் பண்டில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பண்டில்ஸ் வந்து ஆர்டினரி ஆர்டிகல்ஸ்க்கும் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஆர்டினரி ஆர்டிகல்ஸ்னால் எல் பேக்ஸ்லையும் ஆர் பேக்ஸ் ரெஜிஸ்டர்ட் பேக்ஸுக்கும் இந்த பேக்கிங் பயன்படுத்துவாங்க. ரூல் 12 RLO ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ். RLO அப்படிங்கிறது நம்ம நிறையா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேள்விப்பட்டிருப்போம். இதை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப டெக்னிக்கலாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். எப்போ வந்து லெட்டர்ஸ் புக் பண்ணுறது ரிட்டர்ன் டு சென்டர் போகாமல் RLOக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். RLOங்கிறது சர்க்கிள் ஹெட் குவார்ட்டர்ஸில் லொக்கேட் ஆகிருக்கும். எந்தெந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாம் RLO போகும் அப்படின்னா, இப்போது ஒரு ஆர்டிக்கிள் புக் பண்ணுறாங்க, ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் புக் பண்ணுறாங்க, அது ஒரு டெஸ்டினேஷன் ஆஃபீஸ் போகுது, அங்கே அவங்க ரிசீவர் வந்து வாங்கலை, அதாவது ஏதோ ரீசன்ஸ்னால அவங்க ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அல்லது அன்கிளைம்ட் ஆயிடுது. அப்போ என்ன செய்வாங்க, நார்மலாக அந்த புக்கிங் ஆஃபீஸ்க்கு லொக்கேஷனுக்கு திருப்பி அனுப்புவாங்க, ரிட்டர்ன் டு சென்டர் போடுவாங்க. அப்போது அந்த சென்டரும் அந்த ஆர்டிக்கிளை வாங்கலை, ஏதோ ரீசன்ஸ்னால அவரும் ரெஃப்யூஸ் பண்ணுறாரு, அன்கிளைம்டாக இருக்குது. அப்போது அந்த ஆர்டிகிள்ஸ் வந்து நம்ம எங்கே அனுப்பணும்னா RLO ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ். இது எங்கே இருக்கும்னா எல்லா சர்க்கிள்ஸ்லையும் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் லொக்கேட் ஆகிருக்கும். இதில் எந்தெந்த ஆர்டிகிள்ஸ் கூட அடிஷ்னலாக வரும் அப்படின்னா, இன்கம்ப்ளீட் அட்ரஸ் இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸும், கண்டுபிடிக்கவே முடியாத அட்ரஸஸ், அதாவது கரெக்டாக லொக்கேட் பண்ண முடியாத அட்ரஸஸ் வந்து இருக்கிற ஆர்டிகிள்ஸ் எல்லாமே RLOக்கு திருப்பி அனுப்பிடலாம். ரூல் 13 டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டர். டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டர் அப்படின்னா இது வந்து ஒரு சார்ட்டிங் ஆஃபீஸில் இருக்கும். இது குலோக்கியில் சொல்லணும்னா, நம்ம லோக்கலாக சொல்லணும்னா மொழிபெயர்ப்பு மையம். அதாவது ஆரம்ப காலங்களில் நிறைய வால்யூம் ஆஃப் மெயில்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது ரீஜனல் லாங்குவேஜஸில் அட்ரஸ் எழுதி அனுப்புவாங்க. அப்போது அது கரெக்டான லொக்கேஷன்ஸுக்கு போகிறக்காக அந்த அட்ரஸஸை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய லொக்கேஷன் தான் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டர். இது வந்து சர்க்கிள் ஹெட் குவார்ட்டர்ஸில் அமைச்சிருப்பாங்க அல்லது தேவைப்பட்டால் அந்தந்த சார்ட்டிங் ஆஃபீஸ், பெரிய சார்ட்டிங் ஆஃபீஸஸ்லையும் அமைச்சிக்கலாம். இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு மையம்னு சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் TN Postal Academy.